KOH பயன்படுத்தப்பட்டால் இது கார்பனீர் ஆக்சைடு வாயு அகத்துறிஞ்சப்படும். அகத்துறிஞ்சப்பட்டால் இங்குள்ள ஒட்சிசன் வாயுக்கள் சுவாசத்திற்கு பயன்படும். சுவாசத்திற்கு பயன்பட அதில் சுவாசத்தின் போது வெளிவிடப்படும் வாயுக்கள் மீண்டும் KOH-னால் அகத்துறிஞ்சப்பட அந்த இடத்துல வாயு வெற்றிடம் ஒன்று உருவாகும். இதனுக்குள்ள வாயு வெற்றிடம் ஒன்று உருவாகும். வெற்றிடம் ஒன்று உருவாகும் போது அந்த வெற்றிடத்தை நோக்கி இந்த நிற நீர் சற்று சற்றாக மேலே ஏறும். இதுதான் இந்த பரிசோதனையில் அவதானிப்பு. அப்ப வெற்றிடம் ஏன் உருவாகுது என்று பார்த்தால் வெளிவிடப்படும் வாயுக்கள் அனைத்தும் உறிஞ்சப்படுகிறது. ஏற்கனவே உள்ள வாயுக்கள் அதாவது வளிமண்டலத்தில் 20% அல்லது 21% ஒட்சிசன் இருக்கு, 5ல் 1. அப்ப இந்த 5ல் 1% வாயுக்கள் இந்த முளைத்திறனுடைய வித்துக்கள் மூலமாக சுவாசத்தின் மூலம் அகத்துறிஞ்சப்படும். அப்ப சுவாசத்தின் மூலம் அகத்துறிஞ்சப்படுவதனால சுவாசத்திற்கு அந்த ஒட்சிசன் பயன்படுத்தப்படுது. அதனால இந்த குழாய்க்குள்ள என்ன நடக்குது? வெற்றிடம் ஒன்று உருவாகுது என்று எங்களுக்கு சொல்லலாம். அவை அந்த வெற்றிடத்தை நோக்கி இந்த நிறநீர் மேல் ஏறும். அப்ப நிறநீர் மட்டம் ஏறும் என்பதுதான் விடை. சரி, 6க்கு 3வது. சரி, இப்ப 7வது, பின்வரும் இயல்புகளில் எது எக்கைனோடோமேட்டாக்களில் அவதானிக்கப்படுவதில்லை? எக்கைனோடோமேட்டா தொடர்பான 2வது கேள்வி. இது அவதானிக்கப்படுவதில்லை. சரி, ஆன்சர் அனுப்ப பார்ப்போம். எக்கைனோடோமேட்டா. சரி, வந்த ஆன்சர் எல்லாம் சரி. ஆனால் ஒரு சிலர் எதுவுமே அனுப்பல. சரி, சரி, இப்ப எக்கைனோடோமேட்டா தொடர்பானது. இதுல முதலாவது விடையா தந்திருக்கு ஐஆர்ஐ சமச்சீர். அப்ப எக்கைனோடோமேட்டாக்குரிய ஒரு சிறப்பான இயல்பு. நான் படிக்கிறதுலே ஐஆர்ஐ சமச்சீர் கொண்டது எக்கைனோடோமேட்டா மட்டும்தான். சரியா? அப்ப முப்படை ஐஆர்ஐ சமச்சீர். பாருங்க, ஐஆர்ஐ சமச்சீர். அப்ப முதலாவது விட சரி. அடுத்து குழாய் பாதம்னு சொல்லப்பட்டிருக்கு. குழாய் பாதம் மூலம் 2 தொழிற்பாடுகள் நடக்கும். அதை ஞாபகிச்சுக்கொள்ளுங்க. குழாய் பாதம் மூலம் 2 தொழிற்பாடுகள் நடக்கும். ஒன்று இடப்பெயர்ச்சி, அடுத்து சுவாசம். சரியா? அப்ப இடப்பெயர்ச்சிக்கும் சுவாசத்திற்கும் திரவக்கலன் தொகுதியுடன் தொடர்புடையதாக குழாய் பாதங்கள் எனும் அமைப்பு காணப்படும். அப்ப எக்கைனோடோமேட்டா இடப்பெயர்ச்சிக்கும் சுவாசத்துக்கும் குழாய் பாதங்கள் உதவும். அடுத்ததாக 3வது மூட்டுக்கால். மூட்டுக்காலிகள் என்பது ஆத்ரோபோடா. அடுத்த விடை திரவக்கலன் தொகுதி. அப்ப அதுவும் அதுல தான் வருது, திரவக்கலன் தொகுதி. ஆகவே இதுக்கு மிக பொருத்தமான விடை மூட்டுக்கால். அதுதான் அவதானிக்கப்படாத சிறப்பியல். அருகில் தரப்பட்டுள்ள சாளக கட்டமைப்பு பின்வருவனவற்றுள் எதற்குரியதாகும்? அதாவது அயன் சாளகம் ஒன்று. நாங்க இதை பார்த்திருக்கோம், புக்ல இருக்கு இந்த படம். அவை இதுக்கான விடையை அனுப்புங்க. இதுக்கான விடையை அனுப்புங்க. ஒரு அனுப்பியாச்சு. அடுத்தாக 2வது விடை வந்திருக்கு. 2வது விடையான்னு பாருங்க. 2வது விடையா 4வது விடையான்னு பாருங்க பிள்ளை. சரி, நாங்கள் விடையை பார்ப்போம். இது என்ன சாளகம்? இதன் கேள்வியா வந்திருக்கு. சோடியம் குளோரைட் அயன் சாளகம். சோடியம் குளோரைட் அயன் சாளகம் தான் எங்களுக்கு இப்ப கேள்வியா வந்தது. அப்ப இதுல ஒவ்வொரு சோடியத்தை சுற்றி எத்தனை குளோரின் இருக்கு, ஒவ்வொரு குளோரினை சுற்றி எத்தனை சோடியம் இருக்கு நாங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அதாவது ஒவ்வொரு Na+ அயனை சூழவும் 6 Cl- அயன்கள் காணப்படும். அதே போல ஒவ்வொரு Cl- அயனை சூழவும் 6 Na+ அயன்கள் காணப்படும். சரியா? ஒவ்வொரு Cl- சூழவும் 6 Na+, ஒவ்வொரு Na+ சூழவும்
6 Cl- காணப்படும். இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். சரியா? ஆகவே இது சோடியம் குளோரைட் அயன் சாலகம். ஆகவே கணவிட சோடியம் குளோரைட். சரியா? சாலக கட்டமைப்பு. அப்ப வைரத்திரையும் காரியத்திரையும் வேற ஒரு கட்டமைப்பு. இப்ப எங்களுக்கு இதுல சிலிக்கண்ட கட்டமைப்பு இல்லை. எங்களுக்கு பாடத்துல காரியம், வைரம், சோடியம் இந்த 3 தான் இருக்கு. அவை எங்களுக்கு வைரத்திரையும் காரியத்திரையும் பார்த்தீங்கன்னா அது அணுச்சாலகம். பங்கீட்டு வலு சேர்வைகள் உருவாக்குற சாலகத்தினாங்க அணுச்சாலகம் சொல்றோம். அதற்கு வரும். சரி, அதையும் பார்த்துருவோம். இந்த இருக்கு வைரத்தின் அணுச்சாலகம். முதலாவது வைரத்தின் அணுச்சாலகம். இரண்டாவது உள்ளது காரியத்தின் அணுச்சாலகம். வைரத்தின் அணுச்சாலகம், இரண்டாவது காரியத்தின் அணுச்சாலகம். அவை நாங்கள் இந்த கேள்வியில பார்த்தது சோடியம் குளோரைட் அயன் சாலகம். அது அயன் பிணைப்பு. இது ரெண்டும் பங்கீட்டு வலு பிணைப்பு. ஏனெனில் கார்பனின் வைரம் காரியம் என்பன கார்பனின் பிற திருப்பங்கள். இதில் எது மின்னை கடத்தும்? பலமுறை பாஸ் பேப்பர்ல வந்துச்சு. மின்னை கடத்தக்கூடிய அமைப்பு காரியம், மின்னை கடத்தக்கூடிய அமைப்பு. சரி, ஓகே. இப்ப நாங்க அடுத்த கேள்வி 9வது. நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே காணப்படும் பிணைப்பு எவ்வாறு அழைக்கப்படும்? நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படும் பிணைப்பு எவ்வாறு அழைக்கப்படும்? ஆன்சர் அனுப்புங்க. நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படும் பிணைப்பு. நீர் மூலக்கூறுகளில் அணுக்களுக்கு இடையிலான பிணைப்புன்னு கேட்கலாம், நீர் மூலக்கூறுகளுக்கு இடையிலான பிணைப்புன்னு கேட்கலாம். இப்ப இதுல கேட்டிருக்கு நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே, இரண்டு நீர் மூலக்கூறுகளுக்கு இப்ப காணப்படும் பிணைப்பு. இந்த பாருங்க, H2O என்பது ஒரு நீர் மூலக்கூறு. உங்களை திரும்ப H2O என்பது இன்னொரு மூலக்கூறு. அப்ப இதுல 3 நீர் மூலக்கூறுகள் காணப்பட்டது. இதுல கேள்வி என்ன கேட்கிறாங்க? நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படும் இந்த பிணைப்புகளுக்கு என்ன சொல்றது? சரியா? நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படும் பிணைப்பு மூலக்கூற்றிடை பிணைப்பு. அப்ப இந்த பார்க்கலாம், இந்த ஒன்று நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படும் பிணைப்புக்கு நாங்க சொல்றது மூலக்கூற்றிடை பிணைப்பு. ஆனால் நீர் மூலக்கூறுகள்ல 2 அணுக்களுக்கு இடையில காணப்படும் பிணைப்பு பங்கீட்டு வலு பிணைப்பு. சரியா? உதாரணத்துக்கு நான் இப்ப இந்த பச்சை கலர் அம்புக்குறியில காட்டுறேன் பாருங்க. இது பங்கீட்டு வலு பிணைப்பு. சிவப்பு நிறத்துல காட்டப்பட்டது மூலக்கூற்றிடை பிணைப்பு. அதே நேரம் நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில முனைவுத்தன்மையும் காணப்படும். அந்த முனைவுத்தன்மையைத்தான் நாங்க பிளஸ் மைனஸ் குறிச்சிருக்கோம். இந்த மஞ்சள்ல காட்டுற பாருங்க. சரியா? பிளஸ் மைனஸ் குறிச்சிட்டது அந்த ஐதரசன் அணுவை சுற்றி நீரேற்றம், ஒட்சிசன் அணுவை சுற்றி மறையேற்றமும் காணப்படும். சரியா? இந்த கேள்விக்கு நீர் மூலக்கூறுகளுக்கு இடையிலே காணப்படும் பிணைப்பு வகை என்றால் பாருங்க, நீர் மூலக்கூறில் காணப்படும் என்ன பிணைப்பு? மூலக்கூற்றிடை பிணைப்பு. இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். நீர் மூலக்கூற்றிடை பிணைப்பு. இந்த மூலக்கூற்றிடை பிணைப்பு காரணமாக நீர் கொண்டுள்ள சிறப்பியல்புகள் 4 இருக்கு. நீர் கொண்டுள்ள சிறப்பியல்புகள் 4 இருக்கு. அதை 4 நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். உயர் கொதிநிலை, உயர் தன்வெப்ப கொள்ளளவு, அடுத்தது பனிக்கட்டியை விட நீர் உயர்ந்த அடர்த்தியை கொண்டது. பாருங்க, உயர் கொதிநிலை, உயர் தன்வெப்ப கொள்ளளவு, பனிக்கட்டியை விட நீர் உயர்ந்த அடர்த்தியை கொண்டிருத்தல். இன்னொன்று என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இன்னொன்று நீர் மூலக்கூறுகளுக்கிடையே மூலக்கூற்றிடை பிணைப்பு காணப்படுவதனால்தான் நீர் அறை வெப்பநிலையில் நீர் ஆனது நீர் நிலைமையில் திரவ நிலையில் காணப்படுவது. நீர் அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படுவதற்கான காரணம் நீர் மூலக்கூறுகளுக்கிடையே காணப்படும் மூலக்கூற்றிடை பிணைப்பு. அவ்வாறு மூலக்கூற்றிடை பிணைப்பு இல்லாவிட்டால் நீரானது அறை வெப்பநிலையில் வாயு நிலையிலேயே காணப்படும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். மூலக்கூற்றிடை பிணைப்பு இல்லாவிட்டால் வாயு நிலையில் தான் காணப்படும்.
மூலக்கூற்றடை கவர்ச்சி விசை காரணமாகத்தான் உயர் கொதிநிலையை கொண்டிருக்கு, உயர் தன்வெப்ப கொள்ளளவை கொண்டிருக்கு, பனிக்கட்டியை விட நீர் உயர்ந்த அடர்த்தியையும் கொண்டிருக்கு. இந்த விடயங்களையும் மீட்டிக் கொள்வோம். சரியா? அதை விட்டு நாங்கள் 10வது வினா, பின்வரும் எக்கூற்றானது நியூட்டனின் முதலாம் விதியுடன் தொடர்புடையது. இதுக்கு ஆன்சர் அனுப்புங்க. இதுக்கான விடை தாக்க விசையும் மறுதாக்க விசையும் சமனானது. எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனானதும் எதிரானதுமான மறுதாக்கம் உண்டு என்பது நியூட்டனின் எத்தனையாம் விதி? சொல்லுங்க பாப்பா, எத்தனையா? வெரி குட், 3வது விதி. சரி, அப்ப 3வது விதி முதலாவது விடை. இதுல கேட்கப்பட்டிருக்கு முதலாம் விதியுடன் தொடர்பானது. சரியா? அப்ப இது 3வது விதி. சமப்படுத்தப்படாத விசைகள் தொழிற்படாத போது பொருள் ஓய்வில் இருக்கும். எனக்கு தெரியும், ஓய்வில் உள்ள பொருள் ஓய்வில் இருக்கும். இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும். சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் இயங்கிக் கொண்டிருக்கும் என்பது நியூட்டனின் முதலாம் விதி. திணிவு கூடும்போது 6 முடுகள் கூடும். திணிவு கூடும்போது 6 முடுகள் கூடும் இருக்கு. இது சம்பந்தப்படுவது நியூட்டனின் 2ஆம் விதி. ஆனால் இந்த கூற்று பிழை. சரியா? திணிவு நேர் விகித சமனா நேர்மாறு விகித சமனா? நியூட்டன் 2ஆம் விதி F சமன் ma ல நேர்மாறு விகித சமன் 6 முடுகளுக்கு. அப்ப A சமன் A நேர் விகித சமன் F. அதே போல நேர்மாறு விகித சமன் M. அதுல இருந்து தான் F சமன் m என்ற சமன்பாடு நியூட்டனின் 2ஆம் விதியில உருவாகுது. அப்ப 3வது கூற்று பிழை, அதிலையும் 2வது விதியுடன் தொடர்புடையது. விசையின் பருமனை கூட்டும் போது 6 முடுகளை கூட்டலாம். விசையின் பருமனை கூட்டும் போது 6 முடுகளை கூட்டலாம் என்பது இந்த விடயம். A நேர்விகித சமன் F, அது நியூட்டனின் 2ஆம் விதியுடன் தொடர்பானது. அப்ப நியூட்டனின் 2ஆம் விதி. இதுல முதலாம் விதியுடன் தொடர்புடையது விடை 2வது விடை. சரியா? அவை 10க்கு 2. சரியா பிள்ளைகள்? சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்தா கேளுங்க. சரி, ஆகவே நாங்க சந்தேகம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? கிளாஸை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். அப்போ நீங்கள் அடுத்த கிளாஸ்கள் வரும்போது இந்த பேப்பரை ஃபுல்லாக செஞ்சு கொண்டு வாங்க. ஓகே, அப்போ நாங்கள் இதோட கிளாஸ்